சிவாய நம ஐயா. ஐயா இது இன்றைக்கி கமுதியிலேருந்து பேரைப்புற வழியில் உலக நடை அந்த போகிற வழியில் ஒரு டேனிங்கில் ஒரு கோயில், பழைய பாழடைந்த கோயில் மாதிரி இருக்குதுங்கய்யா. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய பாழடைந்த கோயில். ஓகே, இது வந்து ஐயா இருந்த இடம் மாதிரி தெரியுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்மன் இருந்த இடம், சன்னதிகள் இருக்குது. அடுத்து பார்த்தா பிள்ளையாருக்குரிய கணேசாவுக்குரிய இது, அடுத்து முருகனுக்குரிய இடங்கள்லாம் சுற்றி விட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் இருந்த இடங்கள் தெரியுது. ஆனால் இப்போதைக்கு சிலைகள் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடங்கள் போகிறதுக்கு எல்லாமே முற்புதரம் மண்டி போய் மெயின்டெனன்ஸ் இல்லாமல், பராமரிப்புகள் இல்லாமல் கோயிலுக்கு சிதிலமடைந்து ரொம்ப சிதிலமடைந்து இருக்குங்கய்யா. ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த கோயிலில் வந்து இன்றைக்கி வந்து நானும் நம்ம அடியார்கள் வந்து பார்த்தோம். இளம் விவசாயியாகவும் வந்து பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசில். இது பார்த்தா பழைய மடப்பள்ளி மாதிரி தெரியுதுங்க, மடப்பள்ளி. இது வந்து பிள்ளையார் சந்நிதி அது இருந்த இடங்கள் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது வந்து எந்த சிலைகளும் இல்லை, பக்கத்தில் எந்த சிலையும் இல்லை. பார்த்திங்கன்னா உள்ளே நடந்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. அங்கே இங்கே மக்கள் நரகளும் இதுமாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் முற்புதரில் முண்டி இடக்கு. இறைவன் அருள் புரியட்டும், எம்பெருமான் சிவபெருமான் அருள் புரியட்டும். நம்ம முடிஞ்ச எதுவும் பண்ண முடியுமான்னு யோசிப்போம். அருள் குண்டி வரட்டும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பழைய கோயில் நல்லா தெரியுது. அப்பா கோயில், அம்மா இருக்க கோயில், பக்கத்திலே பிள்ளையார், முருகன் கோயில், சுற்றியும் மடப்பள்ளிகள் இருக்க மாதிரி காம்பவுண்ட்ஸ்னால பெரிய கோயில், விசாலமான கோயிலாக இருக்கும். ஐயா பேரும் தெரியல இப்போதைக்கு. என்ன ஐயாவோட பேர் என்னன்னு தெரில, அம்மாவோட அமைப்பு எப்படின்னு தெரில. நம்ம உலக நடை கமுதியிலேருந்து பேரைப்புற உள்ள உலக நடை அந்த டேனிங்கில் பள்ளியாசல் பக்கத்தில் இருக்குங்கய்யா. பார்ப்போம், கூடி வரட்டும். முடிஞ்ச அளவுக்கு அருள் புரியட்டும் இறைவன். பண்ண முடிஞ்சால் பண்ணிடுவோம் ஐயா. இறைவன் அருள் கூட்டட்டும். நன்றி. சிவாய நமக்கு, சிவாய நமக்கு.